ஓம் நம வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருப்பதி பெருமாளை டோனா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு ரத சப்தமி வாகன சேவாவும் பார்த்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பேசிக்காக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கூடவே வறண்ட இடத்துல எப்படி மழை வரவழைக்கிறதுங்கிறத சொல்லி சேதம் காட்டியிருக்கிறாங்க. நிறைய டிவி இன்டர்வியூஸ் எல்லாமும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி டோனா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வாலண்டி சேவா புக் பண்ணியிருந்தேன். அதனால் பெருசாக நான் தர்ஷன டிக்கெட் எதுவும் போடலை ஃபெப்ரவரியில். அதான் சேவா நம்ம அங்கே 7 நாள் இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேவா போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வீட்டில், அதனால் கேன்சல் பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ தரிசன டிக்கெட்டும் வேறு பெருசாக போடல. அப்போ இவங்க கேட்டதுனால உடனே ஓகே சொல்லிட்டேன், வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஷன் டேட் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ரத சப்தமி பற்றி சொன்னேன். சரி நாங்களும் 1 டே பிரம்மோற்சவம் பார்க்குறோங்கிற பிளானில் அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நான் சென்னை எக்மோர்லேருந்து காலையில் 6:20க்கு கிளம்புற சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸ் அதில் தான் ரேணுகுண்டாக்கு ரீச் ஆனேன். ரேணுகுண்டா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பதி கிட்டே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இது. இங்கேருந்து டைரெக்டாக திருமலாக்கு போகிற பஸ் இருக்கும். ரத சப்தமிக்கு முதல் நாள் காலையில் தான் கிளம்புனேன். ரூம் எடுக்கணும் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே கிளம்புனேன். ஆனால் கிளம்பி ட்ரெயினில் போயிட்டுருக்கப்போய் ஆஃப்லைன் ரூம் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தா நான் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளார தீந்துருங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு முன்னாடியே ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் கிடைக்கும். ஏன்னா ரத சப்தமி அப்போ ஜென்ரலாக மட்ஸ்லலாம் கிடைக்காது. அப்படின்னால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் தர்ஷனத்துக்கு வந்திருந்தாங்க ரத சப்தமியை ஒட்டி. அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி முதலே நீங்கள் க்யூவில் நின்று ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் பேர்லையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்களும் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் காலையில் ஒரு 8 மணி இருக்கும். அவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டாங்க. ஆஃப்லைன் ரூம். ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கணும் திருமலாக்கு போய் அப்படின்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம் ஏ கேட்டகரி, 1000 ரூபா ரூம், 1518 வரும் பி கேட்டகரின்னு சொல்லிட்டு. ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் ஆதாரோட நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். சாவி வாங்குறப்ப குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும், அப்போ தான் சாவி கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கூட்டத்தை பொறுத்து 3/4 மணி நேரத்துலேயோ சில டைம் 3 இல்லை 5 மணி நேரத்துலேயோ அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் நமக்கு வரும். அது மாதிரி ரத சப்தமிக்கு ஆன்லைனில் வேறு ரூம் புக்கிங் கிடையாதுன்னு சொல்லியிருந்ததுனால முதல் நாள் காலையில் 2:30 மணிக்கு க்யூவில் நின்றவங்களுக்கு 8 மணிக்கு அலாட் ஆச்சு. காலையில் 8 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் அலாட்டே ஆகலை, கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம், 1 மணிக்கு எங்களுக்கு ரூம் அலாட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ரூம் எங்களுக்கு காலையில் நாங்கள் போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அவங்க செய்து கொடுத்துருந்தாங்க, ரூம் எடுக்க முடியல, அலாட் ஆகலை எங்களுக்கு. அப்போது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுமே எங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரூம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் டோனரை மீட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை 1 lakh டோனா தர்ஷன். 1 lakh நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா 5 பேரை டோனாரோட சேர்த்து வருஷத்துக்கு ஒரு முறை சுபதமென்ட்ரி வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க, ஜெயன் விஜயன் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே 1 lakh டோனா தர்ஷன் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கும் சேர்த்து. 2:30 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணோம். சீனியர் சிட்டிசன் டைம் அப்படிங்கிறதுனால 1/2 hour கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி க்யூ ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுச்சு. மகாத்வாரம் என்டர் ஆகிறப்போ மறுநாள் ரத சப்தமிங்கிறதுனால பூக்களால் ஆன அந்த அலங்காரம்லாம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. துலாபாரம் கொடுத்தாங்க அவங்க. மிடில் க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாள் பச்சை கலர் வஸ்திரம் ரொம்ப திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்தம் சடாரி எல்லாம் வாங்கிட்டு பிரகாரம் உள்ளே இருக்கிற மற்ற சன்னதிகளையும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். 1:30 மணி நேரம் ஆச்சு முதல் நாள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்தால் அப்போயும் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏஇஓ அப்போ தான் ரத சப்தமிக்காக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜேன்னு இருந்துச்சு இந்த இடமே. இந்த தடவை ரத சப்தமி அப்போது நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வாலண்ட்ரி சேவா புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கேட்டுட்டு தான் புக் பண்ணாங்க, நானும் புக் பண்ணேன். பட் என்னால் போக முடியல, அவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க. ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது, செம வெயில் டே டைம்லலாம். நைட்டு சில்லுன்னு இருக்குது.
ஸோ ரூம் வரல, நம்ம போய் சிஆர்ஓவில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கே போனால் ஒரு 4:45 போல் கல்யாணி காட்டேஜ் அலர்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த தடவை வந்திருந்தாங்க. ஸோ கல்யாணி காட்டேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப பழைய ரூம், கொஞ்சம் படி ஏறி போகிற மாதிரி இருக்கும், செங்குத்தாக இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி எப்பட்றா அங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக 1 lakh டோனாருக்கு 100 rupees ரூம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே நம்ம அவைலபிலிட்டியை பார்த்து புக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக புக் பண்ணுறப்போ ஆன்லைனில் அவைலபிலிட்டி இல்லை. டோனாஸுக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் தனியாக கொடுக்கறது கிடையாது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் எப்பொழுது போல் நம்ம எடுத்துக்கணும். ஆன்லைனில் நம்ம இப்போ புக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, காஷ் அண்ட் டெபாசிட் மட்டும் நம்ம பே பண்ணணும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் 3ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணலை, 4ஆம் தேதிக்கு தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. 5 பேர் நம்ம டோனாரோட சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த 5 பேரில் யார் பேரில் வேணாலும் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த 1 lakh உண்டான ப்ரிவிலேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தரிசனம் பார்க்குறதுல நம்ம செல்ஃபாக பே பண்ணிக்கிறோம் நம்ம பேரில் அப்படின்னா அதோட ப்ரிவிலேஜஸ் ஒரு மாதிரி இருக்கும். சுவாமி தரிசனம் பார்க்குறதுல ஜாயின்ட் டோனராக புக் பண்ணுறோம், இல்லை கம்பெனி நேமில் டோனராக புக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரிவிலேஜஸ் வேறு மாதிரி இருக்குது. சுவாமி தரிசனம் பார்க்குறதுல 1 lakh டோனார் தர்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ்ன்னு சொல்லிட்டு அதர் டொனேஷனுங்கிற டாப்பிக்கில் நம்ம டிடிடியோட வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டில் 1 lakh நீங்கள் பே பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ்க்கு உண்டான லிங்க் எனேபிள் ஆகும். அதன் மூலமாக தரிசன டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா 4ஆம் தேதி 1 lakh டோனாருக்குண்டான 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ண அந்த கல்யாணி காட்டேஜ் ஒரு 10 பேர் வேறு வந்து ஊர்லேருந்து தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்க கல்யாணி காட்டேஜில் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அந்த ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் அவங்க ரூமில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு நைட்டு வரைக்குமே இருந்தோம். நைட் அந்த 00 ஸ்லாட்டில் தான் 4ஆம் தேதிக்கு 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்ம ஸ்கேன் செய்துக்கணும். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அப்போது ஒரு தமிழ் அவங்க பேசுகிறவங்க, சேலம்காரங்க, அவங்களும் டோனார் தான், அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம பே பண்ணணும் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கேஷாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வயசில் பெரியவங்களா வேறு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அவங்களுக்காக நான் பண்ணேன். கேஷ் கொடுத்துட்டாங்க. காஷ் அண்ட் டெபாசிட் வந்தோன்னே திருப்பி தரேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பரும் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே ரூம் எடுத்துகிட்டு 100 ரூபாய் ரூம் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸில் அலாட் பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் அடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் எல்லாருமே. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரத சப்தமிக்கு இம்மிடியேட்டாக போயிட்டோம். ஏன்னா எந்த வழியாக நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியல. இப்போது ரூல்ஸ் எல்லாம் எதுவும் மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு N2 கிட்ட இருக்கிற பாத்ரூம், அது பின்னாடி வழியாக நம்ம வரலாம், அந்த மட் ஸ்டாப்பிங் வழியாக. அங்கேருந்து ஈஸியாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 3 மணிக்கெல்லாம் இப்போ நான் இருக்கிற இடத்துல பொசிஷனுக்கு வந்துட்டா. இங்கேயும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டே சூரியப்பிரபை வாகன சேவா, ரத சப்தமியில் சூரியப்பிரபை வாகன சேவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ N2 நரசிம்மர் கோயில்கிட்ட அந்த ஷாமியானா மேலே பந்தல் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தான் தெரியும். இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பனாக இருக்கும். அங்கேருந்து பார்க்குறப்போ இன்னும் அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கும். கரெக்டாக அந்த சூரிய உதயத்தப்போ பெருமாள் மேலே அந்த சூரிய ஒளி படுறப்போ, அதாவது ஃபஸ்ட்டு பெருமாள் அங்கே கொண்டாந்து நிற்க பண்ணுறப்போ ஒரு மாதிரியாக இருப்பார். அந்த சூரியன் அப்படியே உதயமாக ஆக அந்த அந்த லைட்டிங் சொல்கிறேன், அவர் மேலே படுறப்போ அந்த கோல்டன் கலர் நல்லா டார்க்காக அப்படியே மாறுறது அப்படியே கண்ணெலாம் பார்க்கலாம். அதாவது விசிபிளாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் சன் ரைஸ் அந்த ஒளியானது அவர் மேலே படுறப்போ அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த 2 இடத்துல N2 நரசிம்மர் கோயில் ஒட்டியோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேலரிலையோ இருந்தோம்னா நம்ம பார்க்கலாம். காலையிலே காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு தெலுங்கில் ஒரு புக்கு கொடுத்தாங்க, படிக்க தெரியல இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டேன். பிஸ்கெட் கொடுத்தாங்க. சூரியப்பிரபை வாகன சேவா முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ வாகன சேவை முடிச்சுட்டு இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக மாடவீதி ஃபுல்லாக சூப்பராக அந்த பந்தல் போட்டிருந்தாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் இருந்த இடத்துல ஏன் பந்தல் போடலை அப்படின்னா, அந்த சூரிய ஒளியானது கரெக்டாக பெருமாள் மேலே படணும், பந்தல் மறைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிற கேலரியில் மட்டும் பந்தல் போடலை. மற்ற எல்லா இடங்களையுமே இந்த தடவை நல்லா நீட்டாக பந்தல் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக 4 மாட வீதியிலையுமே பந்தல் போட்டிருந்தது. ஏன்னா ஃபுல் டே நம்ம வெயிலில் உட்காந்து பார்க்குறது சிரமமாக இருக்கும். ஆனால் நாங்கள் காலையில் சூரியப்பிரபை வாகன சேவா வெயிலுக்கு முன்னாடி இருந்ததுனால
பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சேஷ வாகன சேவாலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், அப்படியே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி. வேறு இடத்துக்கு போகலாம் கேலரி மாறிட்டு. ஆனால் எல்லாருமே முன்னாடி இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் சண்டைக்கு வருவாங்க. இல்லைன்னா பின்னாடி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன சேஷ வாகன சேவா வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. தண்ணி பாட்டில் கூட கேட்க கொடுத்தாங்க இந்த தடவை. மறுநாள் கூட அங்கே தான் இருந்துச்சு, எல்லாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அரிசி உப்புமா குருணையில் நல்லா இருந்தது ஃபுல்லாகவே. நான் ஃபுல்லாக வாகன சேவா இருந்து பார்க்கல, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக கிட்டத்தட்ட 3 நாளாகவே எங்களுக்கு தூக்கமே இல்லை. இந்த காசி தமிழ்ச்சங்கமம் எக்ஸாமுக்கு படிக்கிறது, அடுத்து வீட்டில் வேறு ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். அன்னப்பிரசாதமில் போய் சாப்பிட்லாம், ஏன்னா February 4 வடை போடுவாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் வடை கொடுக்கல. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு மாதிரி ஊறுகாய் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். பிரசாதம் வெளியிலேயே ஃபுல் டே கொடுக்கறதுனால அன்னப்பிரசாதத்தில் பெருசாக கூட்டமே இல்லை. ஸோ ஈஸியாக போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்தது. அண்டு கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க கூட இந்த வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் வழியாக வர்றப்போ சீக்கிரமாகவே மாடவீதிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா கேலரிஸுமே ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க சேவாக்ஸ் அவங்க சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாலாம் நான் வாகன சேவா பார்க்கல, கொஞ்சோண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா SBC சேனலில் பார்த்துக்கலாம், ஏன்னா டயர்ட் ஆகிடுச்சு எனக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டேன். போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆனால் அந்த வாகன சேவா வாகனம் வர்றதெல்லாம் அந்த ஸ்ரீனிவாச கோவிந்தா அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. SBC சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வராகசுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் பார்த்தா கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. அங்கே போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மொபைல்லாம் ரூம்லேயே வச்சுட்டோம், தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தது 1 lakh டோனார் தர்ஷன், செகண்ட் டைம் பார்த்தது 10 lakh டோனார் தர்ஷன். விஐபி பிரேக் தர்ஷனம் தான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் போனப்போ கிட்ட போய் சுவாமி தரிசனம் பார்க்க முடியல, அதனால தான் அவங்க எனக்கு மெசேஜே பண்ணி கேட்டாங்க எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை கிட்ட போய் சுவாமி தரிசனம் பார்த்தோம். 10:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் டோனார் தர்ஷனுக்குன்னு சொல்லிட்டு உண்டான விஐபி பிரேக் தர்ஷனுக்கு. ஆக்சுவலாக விஐபி பிரேக் தர்ஷன்லேயே காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் விஐபிஸ் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் 10 lakhக்கு மேலே இருக்கிற டோனார்ஸை அலோவ் பண்ணுவாங்க. 1.5 crores வரைக்கும் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வர விஐபி பிரேக் தர்ஷன் இருக்கும். டிடிடிலேயே சில ஸ்டாஃபுக்கெல்லாம் விஐபி பிரேக் தர்ஷன் கொடுப்பாங்க போல இருக்குது, அவங்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி விஐபி பிரேக் தர்ஷன்லேயே ஒரு டைப் இருக்குது. ஸோ 9:50க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 300 தர்ஷன க்யூ ஸ்டார்டிங், இந்த பெரிய கேட் இருக்கும்ல ஏடிசி சர்க்கிள், அதன் வழியாக தான் உள்ளே போனோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஸ்கேன் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டில் 1 hour உட்கார வச்சுருந்தாங்க. காஃபி கொடுத்தாங்க, பொங்கல் கொடுத்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டோம், பேசிக்கிட்டே இருந்தோம். கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பேக் செக்கிங்லாம் முடிஞ்சு க்யூவில் போகிறப்போ எக்கனாமிஸ்ட் மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இந்த கோல்டு ரேட் இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள மீட் பண்ணோம் க்யூவில். நல்லா பேசினார். சீக்கிரமாகவே 1 கிராம் 10,000 போயிடும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வந்தார். கொஞ்சம் தூரம் வரைக்கும் பேசிகிட்டே வந்தோம். அதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க. மகாத்வாரம் உள்ளே என்டர் ஆனோன்னா நல்லா கிராண்டாக டெக்கரேஷன். ஆக்சுவலாக விஐபி பிரேக் தர்ஷனுக்கு கொடிமரத்தை ஒட்டி போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கொடிமரத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெண்டி வாக்கிலி தாண்டி மிடில் க்யூவில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பங்காரு வாக்கிலியில் போகிறப்போ அதாவது 3 க்யூ இருக்கும். உள்ளே நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் தூணில் வரகசுவாமி தாயார், ரைட் சைடில் கருடாழ்வார், மேலே தசாவதாரங்கள் எல்லாம் பார்க்குறப்போ லைட் இருக்கும். ஏன்னா மற்ற நேரங்களில் போகிறப்போ லைட் இருக்காது, இப்போ லைட் இருக்கும். 3 க்யூ எப்பொழுதும் போல தான் இருக்கும். ஜெயன் விஜயன் தாண்டி உள்ளே போகிறப்போ சிங்கிள் க்யூவாக மாறிடுது. ஒரே எக்ஸைட்மெண்ட், கிட்டக்க போய் பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரவண திருமஞ்சன மண்டபம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்யூ போகும். அப்போ பெருமாள் திருமுகம் மட்டும்தான் தெரியும், ஏன்னா எல்லாம் க்யூவில் இருப்பாங்கங்கிறதுனால உடல் தெரியாது. ஸோ பெருமாள் திருமுகத்தை அப்பப்போ பார்த்துக்கிட்டே லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தது ராமர் மேடை. ரைட் சைடில் ஒரு 5 வெள்ளி குடம் வச்சுருந்தாங்க. அதை தாண்டினா சயன மண்டபம். குலசேகரன் படிக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி யூட்டர்ன் எடுக்க சொன்னாங்க. பெருமாள் ரெக்ஸோனா க்ரீன் கலர்
உடல் வஸ்திரம் மெரூன் கலர் பார்டர். கிட்ட பெருமாளை பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அதாவது பிளாங்க் ஆகிடுச்சு மூளை. என்னென்னவோ நினச்சிட்டு தான் போனேன், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக எதுவும் நோட் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை. அந்த தாடையில் இருந்த பச்சை கற்பூரம் தான் அப்பையும் பளிச்சுன்னு பட்டது. திருப்பாதம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பூக்களால் மறைச்சி வச்சுருந்தாங்க. கிட்ட பெருமாளை பார்த்தது ஒரு மாதிரியாக இருந்தது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப சொல்லிட்டாங்க. உடனே திரும்பி அப்படியே பின்னாடி திரும்பின மாதிரியே எண்டு வரைக்கும் அந்த ஜெயன் விஜயன் வரைக்கும் பெருமாளை பார்த்துக்கிட்டே வெளியில் வந்துட்டோம். பங்காரு வாக்கிலேருந்து பார்க்குறதுக்கும் கிட்ட போய் பார்க்குறதுக்கும் டோட்டலாக பெருமாள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அங்கேருந்து அவ்வளோ பெருசாக அதாவது அட் அ டைமே சொல்கிறேன், அங்கேருந்து அவ்வளோ பெருசாக பார்த்த பெருமாளை கிட்ட போய் பார்க்குறப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். கிட்ட பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரரை கும்பிட போகணும். அங்கே போகிறப்போ சந்தனம் அரைக்கிற அறையை போய் கிட்ட பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் தான் கூப்பிட்டாங்க, நம்ம போய் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்தன ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அங்கே போய் அதை பார்த்துட்டு, ஏன்னா பெருசாக இப்போ பக்தர்கள் கூட்டம் இருக்குது, அது டோனார் தர்ஷனில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதை நல்லா அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதாவது சந்தன அறைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக மூடி இருக்கும், நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஒரு ரூம் இருக்குது, அது 2 கதவுக்கு நடுப்புற ஒரு கேப் இருக்குது. உள்ளே லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. அதில் மண் பானையும் மண் விளக்கும் வச்சுருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனை நைவேத்தியம் பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு 365 நாளும் விதவிதமாக படைக்கிறாங்க. என்ன படைச்சாலும் பெருமாள் கிட்ட போகிறது தயிர் சாதம் மட்டும்தான், மண் சட்டியில் தான் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். மேபி அந்த மண் சட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு. இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். கூட அந்த வந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த ரூம் ஒரு தடவை நான் திறந்துருக்கிறப்ப பார்த்துருக்கேன், அங்கே ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மண்பானையை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சந்தன அறை இருக்கும், சந்தன அறைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அது 2 கதவும் நல்லா ஒட்டி இருக்கிறதுனால அதுலேருந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு அடுத்து ஒரு அறையில் அந்த 2 கதவும் ஃபுல்லாக மூடலை, ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த லைட் இருக்கிறதுனால அந்த மண்பானை மண் சட்டியெல்லாம் பார்த்தோம். உள் வஸ்திரம்னு நினைக்கிறேன், அது பெருமாளுக்கு 2 வஸ்திரம் சாத்துவாங்க. வெளியில் பார்க்குறப்போ நம்ம அந்த கலர் வஸ்திரம் பார்க்குறோம், உள் வஸ்திரம்னு ஒன்று சாத்தி தான் வெளி வஸ்திரம். அதுவாக இருக்கும்னு தோணுச்சு, ஏன்னா உள் வஸ்திரம் ஒயிட்டில் தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அபிஷேகத்தப்போ பார்த்துருக்கேன், ஒயிட்டில் தான் இருக்கும். ஒருவேளை அபிஷேகத்துக்கு சாத்துற அந்த வஸ்திரமா என்னன்னு தெரியல. இந்த ஒயிட் கலர் துணி சுற்றி வச்சுருந்தாங்க. மண் பானை மண் விளக்கு அவ்வளோ இது அடுக்கி வச்சுருக்குறாங்க அந்த ரூமில். ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, உள்ளே இருக்காங்களான்னு தெரியல, ஏன்னா பூட்டி இருந்தது. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, லைட் இருந்தது. அதாவது இத்தனை வருஷமாக நம்ம போகிறோம், இத்தனை தடவை சாமி பார்க்குறோம், அந்த ரூமை நான் நோட் பண்ணதே கிடையாது. அதே ஏதோ ஒரு பூட்டி இருக்கிற ரூம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இடுக்கிலலாம் போய் ஓட்டக்குள்ளாரெலாம் பார்த்ததில்லை. நம்ம எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது பெருமாள் தான் போல இருக்குது. இத்தனை வருஷத்தில் அந்த ரூமை அன்றைக்கி தான் நான் நோட் பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்தது பொக்கிஷ அறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அன்னமாச்சாரியாரோட பாடல்கள்லாம் அதில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சபேரா அறை க்ளோஸ்டாக இருந்தது. கிட்ட போய் ஸ்ரீ ராமானுஜர் நல்ல கனகாம்பர மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். அவரை கிட்ட சேவிச்சுட்டு நரசிம்மர் அவரையும் கிட்ட கும்பிட்டுட்டு அந்த மாலை பெருசாக வச்சுருப்பாங்கள்ல பெருமாளுக்கு சாத்தக்கூடிய அந்த பெரிய தோமாலை, அதுக்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜு, அதை கூட நான் இப்போ தான் நோட் பண்ணேன். இத்தனை வருஷமாக நான் நோட் பண்ணதே கிடையாது. மாலை ரூமில் மாலை இருக்கும்னு தெரியும், ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சரி மாலை தானே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணதில்லை. ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க, அந்த ஃப்ரிட்ஜில் பழம் வச்சுருக்காங்க, பக்கத்தில் ஃபுல்லாக கூட ஃபுல்லாக வாழைப்பழம்லாம் வச்சுருக்காங்க. அதையும் நோட் பண்ணிவிட்டு வராக நரசிம்மருக்கு அந்த பரிமளக்கல் எப்பொழுதும் எழுத மாட்டேன், இந்த தடவை ஒரு வேண்டுதலுக்காக எழுதிட்டு வெளியில் வர்றப்போ ரெங்கநாதரை சேவிச்சுட்டு பொங்கல் கொடுத்தாங்க, ஸ்பூனோட சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை அந்த சிஸ்டருக்கு ஷேர் பண்ணேன். அவங்க கூட வந்தவங்க அவங்க சிஸ்டருக்கு ஷேர் பண்ணினேன், அவங்களும் சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. கேட்டுக்கிட்டே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே அவங்க அந்த கிருஷ்ணா கார்டனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிருஷ்ணா கார்டன் போய் கூட்டி காமிச்சிட்டு அனந்தாழ்வார் தோட்டத்தை போய் காமிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாம், ஏன்னா அவங்க பொண்ணும் வந்திருந்தாங்க, குட்டி பொண்ணு, அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாள். அவளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிவிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம், அவங்களும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப திருப்தியான தரிசனம்.
தரிசனத்துக்கு வரப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதில் ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க, என்னமோ ரொம்ப வருஷம் பேசின மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஃபேமிலிக்கிட்டே எங்களுக்கு கிடச்சிது. அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவ்வளோதான், கிளம்பி வந்துட்டோம். ரத சப்தமி வாகன சேவா, குறிப்பாக சூரியப்பிரபை வாகன சேவா ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் சொல்கிற இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியூ கரெக்டாக இருக்கும். N2 நரசிம்மர் கோயில்கிட்ட 10 lakh டோனா தர்ஷனோட அக்காமடேஷன் 1000 rupees ரூம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ தான். காஷன் டெபாசிட் நம்ம பே பண்ணிடணும். அந்த ரெண்ட் நம்ம பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. காஷன் டெபாசிட் நம்ம வக்கேட் பண்ணோன்னா வந்துடும். பட் இன்னும் வரல, ஆனால் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க காஷன் டெபாசிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். காசி தமிழ் சங்கமம் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம், செலக்ட் ஆனவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தமாக வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.